நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிற கேம் சேஞ்சருக்கு நேற்று தான் அட்வான்ஸ் புக்கிங் ஆக்சுவலாக ஓப்பன் பண்ணாங்க ஃபுல் ஃப்ளெட்ஜாக. ஆனால் அட்வான்ஸ் புக்கிங் ஓப்பன் பண்ண உடனே ஒரு பெரிய சம்பவம் பண்ணிடுச்சுங்க. ஸோ முக்கியமாக ஆந்திரா தெலுங்கானாவில் இந்த படம் ஒரு பெரிய நம்பர் அட்வான்ஸ் புக்கிங்காக கலெக்ட் பண்ணியிருக்கு. அது இல்லாமல் ஓவர்சீஸ் கர்நாடகா ரெஸ்ட் ஆஃப் இந்தியாலையுமே ஒரு சரியான புக்கிங் இருக்குது. எவ்வளோ அப்படிங்கிறத ஸ்டேட் வாரியாக அதே மாதிரியே முக்கியமான கண்ட்ரீஸில் எவ்வளோ வந்து புக் ஆகிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இது இல்லாமல் வணங்கான் அப்புறம் மதகஜ ராஜா 12ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிற மதகஜ ராஜாவுக்குமே அட்வான்ஸ் புக்கிங் ஓப்பன் பண்ணி சில இடத்துல போயிருக்கு. அதுவும் இதுவரையும் எவ்வளோ புக்கிங் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம ரொம்ப தெளிவாக பார்த்துருவோமா. அது இல்லாமல் இதுக்கு முன்னாடி நம்ம நிறையா படங்களை பார்த்தோம். விடுதலை 2, புஷ்பா 2, மார்க்கோ, மேக்ஸு, இந்த மாதிரி படங்களோட வசூல் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த செக்மெண்ட் உங்களுக்கு புரியலை அப்படின்னா நம்ம வழக்கமாக கெஸ் த ஃப்ரேம் ஏதாவது ஒரு குயிஸ் அது மாதிரி ஏதாவது ஒன்று கேட்போம். அப்படி நேற்று வீடியோவில் நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சு அது என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ண சொல்லியிருந்தேன். அதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ நேற்று என்ன ஃப்ரேம் வச்சுருந்தேன், அதுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறத இப்போ பார்த்துட்டு வாங்க. இன்றைக்கான ஃப்ரேமையும் நான் வைக்கிறேன். ஆமாங்க, தூங்காதே தம்பி தூங்காதே அப்படிங்கிற படத்தில் நானாக நான் இல்லை தாயே அப்படிங்கிற பாட்டு தான் அந்த பாட்டில் வரக்கூடிய ஒரு ஃப்ரேம் தான். ஸோ எல்லாரோட ஃபேவரட் சாங்காக இருக்கும் கண்டிப்பாக. இந்த கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் நூர் மாஸ்கி, 100 ஃபேஸ், ஆஸ்டர் கார்டன், ஆஷிக் மீரான், மனோகர தாமோதரன், ஹரிராமச்சந்திரன், இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள், கமெண்ட்டில் போடுங்க. முஃபாசா த லைன் கிங் டே 20 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 1,68,00,000. ஸோ டோட்டலாக இந்தியாவில் இந்த படம் வந்து 170,47,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு $481 மில்லியன். இது வந்து 4,140 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு நம்ம ஒரு காசுக்கு உலகம் முழுக்க. பேபி ஜான் அப்படிங்கிற திரைப்படம் டே 15 இந்தியாவில் வந்து 25 லட்சம், வேர்ல்டு வைடு 28 லட்சம். ஸோ டோட்டலாக இந்தியாவில் இந்த படம் 45 கோடியே 10 லட்சமும், வேர்ல்டு வைடு 58 கோடியே 97 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக இந்த படம் ஒரு பெரிய டிசாஸ்டர். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக ஒரு சரியான சூப்பர் பிளாக் பஸ்டர் திரைப்படம். அந்த படத்தை அங்கே ஹிந்தியில் எடுக்கிறாங்க. இப்போது மேபி கதையிலேருந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ்லேருந்து எல்லாமே ஒரே மாதிரி தானே இருக்க போகுது. இதில் அப்படி என்ன தப்பாக இருந்திருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. நிறைய பேர் இது விஜய்க்காக தான் போச்சு, இந்த கதையை ஒன்றும் பெருசாக அந்த அளவுக்குலாம் அப்படியே சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய இந்த கதைலாம் கிடையாது, விஜய்னால தான் இந்த படமே ஓடிச்சு, விஜயோட ஆக்டிங்னாலும் விஜயோட அந்த டான்ஸ்னாலையும் தான் போச்சு அப்படிங்கிற மாதிரி சில பேர் சோஷியல் மீடியாவில் சொல்லியிருந்தாங்க. சில பேர் இது தப்பான கேஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வருண் தவானே ஒரு தப்பான கேஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அப்புறம் யூஐ அப்படிங்கிற கன்னட திரைப்படத்தோட டே 20 கலெக்ஷன் கர்நாடகாவில் 13 லட்சம், வேர்ல்டு வைடு 16 லட்சம். ஸோ டோட்டலாக 35 கோடியே 6 லட்சம் கர்நாடகாலையும், வேர்ல்டு வைடு 43 கோடியே 46 லட்சம். மேக்ஸ் திரைப்படத்தோட டே 15 கர்நாடகாவில் 55 லட்சம், வேர்ல்டு வைடு 71 லட்சம். ஸோ டோட்டலாக 45 கோடியே 84 லட்சம் கர்நாடகாலையும், வேர்ல்டு வைடு 55 கோடியே 41 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் ரைஃபிள் கிளப் திரைப்படத்தோட டே 21 கேரளாவில் 20 லட்சம், வேர்ல்டு வைடு 23 லட்சம். ஸோ டோட்டலாக கேரளாவில் 17 கோடியே 59 லட்சமும், வேர்ல்டு வைடு 26 கோடியே 86 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் ஒரு வெற்றி படம். அப்புறம் ஐடென்டிட்டி அப்படிங்கிற மலையாள திரைப்படம் டே 7 கேரளாவில் 45 லட்சம், வேர்ல்டு வைடு 60 லட்சம். ஸோ டோட்டலாக 7 கோடியே 42 லட்சம் கேரளாலையும், வேர்ல்டு வைடு 12 கோடியே 55 லட்சம். அப்ராக்சிமேட்டாக இந்த படத்தோட பட்ஜெட் 25 கோடி. ஸோ மார்க்கோ திரைப்படத்தோட டே 20 கலெக்ஷன் கேரளாவில் 35 லட்சம், தமிழ்நாட்டில் 21 லட்சம், கர்நாடகாவில் 14 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 30 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் இந்த படம் 65 லட்சம், ஓவர்சீஸில் 19 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 84 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு டே 20. ஸோ டோட்டலாக 41 கோடி கேரளாவில் மட்டுமே கலெக்ட் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் 2 கோடியே 77 லட்சம், கர்நாடகாவில் 4 கோடியே 23 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 5 கோடியே 30 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 12 கோடியே 24 லட்சம், ஓவர்சீஸில் 33 கோடியே 37 லட்சம், வேர்ல்டு வைடு இந்த படம் வந்து 98 கோடியே 91 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் இந்த படம் 100 கோடியே கடந்திருக்கலாம். ஸோ அதுக்கடுத்ததாக புஷ்பா 2 திரைப்படத்தோட டே 35 தமிழ்நாட்டில் 8 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 61 லட்சம், கர்நாடகாவில் 14 லட்சம், கேரளாவில் 1 லட்சம்,
ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1,59 லட்சம், ஓவர்சீஸில் 20 லட்சம், வேர்ல்டு வைடு 2,63 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 78,89 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 333,62 லட்சம். இது இல்லாமல் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் இது பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. 932,44 லட்சம், ஓவர்சீஸில் 263,21 லட்சம், வேர்ல்டு வைடு 1,725,33 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு உலகம் முழுக்க இதுவரையும் 35 நாளில். அப்புறம் விடுதலை 2 திரைப்படத்தோட Day 20 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 10 லட்சம், வேர்ல்டு வைடு 12 லட்சம். ஸோ டோட்டலாக 41,78 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 63,49 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக வணங்கான், அப்புறம் மதகஜராஜா, கேம் சேஞ்சர் இந்த 3 படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் கலெக்ஷனை பார்த்துருவோம். ஸோ அதில் முதலாவதாக வணங்கான் அட்வான்ஸ் புக்கிங் தமிழ்நாட்டில் 42 லட்சம், வேர்ல்டு வைடு 47 லட்சம் வந்து இந்த படம் வந்து புக் ஆகிருக்கு. ஸோ ஒரு நல்ல ஓப்பனிங் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நாளைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆக போது, எண்ட் ஆஃப் த டே இன்றைக்கி தமிழ்நாட்டில் 1 கோடிக்கு மேலே புக் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதை தாண்டி பாலாவோட படம் வந்து ரொம்ப நாள் கழித்து ஒரு பெரிய ரிலீஸ் ஆகுது. 500 தேட்டருக்கு மேலே ரிலீஸ் ஆகிருக்கு தமிழ்நாட்டில். அதே மாதிரியே பாலா வந்து சும்மா வேணும்னே ஒரு கேமியோ ஒன்று வைக்கணும், சும்மா ஒரு கூஸ் பம்ப்ஸ்க்காக ஒரு சீனை வைக்கணும், சும்மா வேணும்னே புகுத்துற ஒரு டைரக்டர் கிடையாது. கண்டிப்பாக அந்த கதைக்கு தேவையான சில விஷயங்களை மட்டும், அப்படிப்பட்ட எலிமெண்ட்ஸை மட்டுமே ஆட் பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர். ரொம்ப ஜெனுனாக, ரொம்ப கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே செய்யக்கூடிய, எதுக்குமே காம்ப்ரமைஸ் ஆகாத ஒரு டைரக்டரு. அந்த விஷயத்தில் இன்றைக்கி அந்த பாலா 25 அப்படிங்கிற நிகழ்ச்சியில், ஈவெண்ட்டில் பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் வந்து அதை தான் பாராட்டுறாங்க. ஸோ இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. எந்த அளவுக்கு ஓப்பனிங் வருது அப்படிங்கிறத பார்ப்போம். மதகஜராஜா ஆக்சுவலாக இந்த படம் வந்து ஒரு 12 வருஷம் கிடப்பில் இருக்க ஒரு படம். இந்த படத்துக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வழக்கமாக இருக்கும். ஆனால் இந்த படத்துக்கு ஓரளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இந்த மாதிரி கிடப்பில் கிடந்து வந்த படங்களில், அதுவும் 12 வருஷம் கிடப்பில் கிடந்த படம்னா உண்மையிலேயே கண்டுக்கவே மாட்டாங்க யாரும். ஆனால் இப்போது ஒரு விஷயம் தேவைப்படுது ஆடியன்ஸ்க்கே. இப்போ சந்தானமும் ஒரு காமெடியனாக இருந்து ஒரு படம் அப்படிங்கும்போது இன்றைக்கி நம்ம பழைய படத்தை போட்டு பார்க்குறது ஓகே. ஆனால் நம்ம இதுக்கு முன்னாடி பார்க்காத ஒரு படம், 12 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு படம் இப்போ தேட்டரில் வருதுங்கும்போது கண்டிப்பாக அதான் இன்றைக்கி நம்ம மிஸ் பண்ணுற நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டில் 20 லட்சம் புக்காக இருக்குது, வேர்ல்டு வைடு 24 லட்சம். அப்புறம் கேம் சேஞ்சர் திரைப்படத்தோட அட்வான்ஸ் புக்கிங். ஸோ ரீசெண்டாக இந்த படத்துக்கு வந்து இந்த 75 கோடி 5 பாடல்கள், இந்த 5 பாடல்கள் மட்டுமே போதும், நீங்கள் கொடுக்குற டிக்கெட் காசோட அதிக ஒர்த் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அந்த அளவுக்கு தான் சங்கர் அவர்களோட திரைப்படத்தில் எல்லா பாடல்களுமே இருக்கும். அதை தாண்டி எனக்கு வந்து ஒரு கேள்வி இருக்குது. இன்றைக்கி இந்த பாட்டுக்கெலாம் முக்கியத்துவம் இருக்கா? அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. நீ கதையில் ஏதாவது ஒன்று வச்சுருக்கியா, கூஸ் பம்ப்ஸ் இருக்கா, ஏதாவது ஒன்று இருக்கா அப்படிங்கிறது தான் ஒரு நிறையா பேரோட எதிர்பார்ப்பாக இருக்குது. அதுதான் உண்மையா அப்படிங்கிறதையும் இங்கே கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் இந்த படம் வந்து ஓவர்சீஸில் எப்படி புக் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்ஏல ப்ரீமியர் ப்ளஸ் Day 1 $755K $6 6,46 லட்சம், கனடாவில் $145K $, இது வந்து $1,24 லட்சம், ஆஸ்திரேலியாவில் $148K AUD, இது வந்து 79 லட்சம், யூகேல $265K பவுண்ட்ஸு, இது வந்து $2,93 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டில் இதெல்லாம் மற்ற நாடுகள்லாம் சேர்த்து $165K $, இது வந்து $1,41 லட்சம், டோட்டலாக $1.47 மில்லியன் $, இது வந்து $12,84 லட்சம். ஸோ ஓவர்சீஸை பொறுத்தவரையும் இந்த மாதிரி ஒரு நம்பர் வந்திருக்கு. ஆனால் இந்த மாதிரி ஒரு பெரிய பேன் இந்தியா படங்களுக்கு ரீசெண்டாக வந்த தெலுங்குலேருந்து, நான் தமிழ் வேறு லாங்குவேஜ்லாம் எடுக்கல, தெலுங்குலேருந்து வந்து மிகப்பெரிய பேன் இந்தியா படங்களை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப லீஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது. ஆனால் நேற்று அட்வான்ஸ் புக்கிங் ஓப்பன் பண்ணி இன்றைக்கி இந்த நம்பர் இந்தியா முழுக்க வந்திருக்கு அப்படிங்கிறது பெரிய விஷயம். இப்போ சொல்கிறேன் பாருங்கள், ஆந்திரா தெலுங்கானாவில் 26,06 லட்சம். மேபி இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, நீங்கள் கேட்டுட்டு இருக்கும்போது, இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது 2 கோடி 3 கோடி 4 கோடி கூட இன்க்ரீஸ் ஆகிருக்கும். தமிழ்நாட்டில் 1,52 லட்சம், கர்நாடகாவில் 2,33 லட்சம், கேரளாவில் 8 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 4,60 லட்சம், இந்தியாவில் டோட்டலாக 34,59 லட்சம் இந்த படம் வந்து அட்வான்ஸ் புக்கிங் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் ஒரு 12,84 லட்சம், டோட்டலாக 47,43 லட்சம் இந்த படம் வந்து அட்வான்ஸ் புக்கிங்கில் மட்டும் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன், மேபி நீங்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நேரத்தில் இந்த படம் 50 கோடியே கடந்திருக்கலாம் அட்வான்ஸ் புக்கிங். எனக்கு தெரிஞ்சு சரியான ஒரு ஃபாஸ்டஸ்ட் புக்கிங் அப்படின்னு சொல்லலாம். நேற்று வீடியோவில் கூட நம்ம குறிப்பிட்டு சொல்லியிருந்தோம், இதுவரையும் புக்கிங் ஓப்பன் பண்ணல, இனிமேல் ஓப்பன் பண்ணுறதுல என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் சரியான ஓப்பனிங் வந்துருக்குங்க, சரியான புக்கிங் ஆயிருக்கு. ஸோ Day 1 ஓப்பனிங் இந்த படம் எவ்வளோ வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரகுமான்.